அனைவருக்கும் வணக்கம். ஒரு சகோதரர் இந்த கேள்வியை கேட்டிருக்கார். ஒரு குருநாதர் இதை மாதிரி சொல்கிறாரு. எப்படி அப்படின்னால், சித்தர் காப்பு அப்படின்னு ஒரு பாடல் சொல்கிறாரு. அதில் எல்லா சித்தர்களுடைய பேரும் வருது. அதை பாடி எங்களை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எங்கேயாவது வெளியூர் போகும்போதோ இல்லை காரில் போகும்பொழுதோ அது அந்த சித்தர்கள் அவங்கள பாதுகாப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த சித்தர் பாதுகாப்பு பாடலை நீங்கள் பாடிட்டு போங்க, அது உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாரே, அது உண்மைதானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்பொழுதுமே சித்தர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த உருவ வழிபாடாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, உள்ளதை உள்ளபடி பார்ப்பதும் உண்மையை உலகிற்கு பறைசாற்றுவதும் தான் நம்மளுடைய தலையாய கடமை. அப்படி சித்தர்களாக இருந்தாலும் ஒரே நியதி தான், இயற்கைக்கென்று ஒரே நியதி தான். இந்த சித்தர் காப்பு பாட்டு எதுக்குனால், இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள், இந்த யோகத்தை நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் யார் அப்படின்னா சித்தர்களும் மகான்களும். அவர்கள் இந்த யோகத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அவர்களுக்கு நன்றி சொல்லி என்னை மேல்நிலைக்கு என்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுற விதமாக தான் இந்த சித்தர் காப்பு. இதை தவிர்த்து நீங்கள் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அப்போ என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு அந்த சித்தர் காப்பு பாடலை பாடிட்டு போனாலோ அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய எண்ணம். பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஆனால் நீங்கள் சபரிமலைக்கு போகிறவங்களா இருந்தாலும், எந்த ரிஷிகேஷுக்கு போகிறவங்களா இருந்தாலும், அவர்கள் எல்லாம் சூடங்குளுத்தி அவரவர்களுடைய அந்த உருவ வழிபாட்டை வேண்டிக்கிட்டு தான் போகிறான். யாரும் மரணிக்கணும்னு போகலை. அப்போ சபரிமலைக்கு போகும்போது அந்த டிரைவரை பொறுத்து இருக்குது. அந்த வேன் நிறைய பேர் இறப்பதும் இயல்பாக நடக்கிறது. ரிஷிகேஷுக்கே போகிறான், அங்கே அதிக பனி காலத்தில் இருக்கும்பொழுது அங்கே இறப்பதும், வெள்ளம் வரும்போது இறப்பதும், அவர்கள் பாதிப்பதும் இயல்பாகவே இருக்குது. இதற்கெல்லாம் சித்தர்களோ இறைநிலையோ காரணமாகாது. நீங்கள் தான் காரணம். அந்த சீதோஷ்ண நிலையை பார்த்து செல்ல வேண்டும். எப்பொழுதும் மெய்ப்பொருளை காண்பது அறிவு என்பதை நீங்கள்